நம்ம சூர்யாவோட செய்தி தெரியாம இந்த ரஞ்சித் தேவையில்லாத வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் இப்ப சூர்யா எடுத்த முடிவுனால ரஞ்சித் சும்மா மிரண்டு போய் நிக்கிறான். அப்படி சூர்யா என்னதான் முடிவு எடுத்தாரு, என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் பல கேவலமான வேலை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது இப்ப பத்திரிக்கை மொத்தத்தையும் இந்த ரஞ்சித் எடுத்து வச்சுட்டான். அவன் எதுக்காக எடுத்து வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருந்தது. ஏன்னா, இந்த பத்திரிக்கை எடுத்து வைக்கிறதுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அவன் எதுக்காக எடுத்து வச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி ஹரிதாவ மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தானங்க எடுத்து வச்சிருக்கான். ஹரிதாவ மாட்டி விடுறதுனால அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹரிதாவ மாட்டி விட்டா, எல்லாரோட சந்தேகமும் ஹரிதா மேல வரும். சூர்யாவோட மொத்த கோவமும் ஹரிதா மேல திரும்பும். அப்ப அவங்க 2 பேருக்கு பிரச்சனை வரும். அப்ப இந்த கல்யாணம் நின்னுடும். நம்பளும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டா, அந்த கொலையிலருந்து நம்பளும் தப்பிச்சிரலாம் அப்படின்றதுக்காக தான், இந்த ரஞ்சித் இவ்ளோ கேவலமான வேலைகள பண்ணிட்டு இருக்கான். அதே மாரியே எல்லாருமே இப்ப ஹரிதாவ தான் சந்தேகப்படுறாங்க. சுரேகா, மாதவி எல்லாருமே "சூப்பர் ஹரிதா! நாங்க பண்ண முடியாத எல்லா வேலையுமே நீ பண்றியே" அப்படின்ற மாரி கேட்க, ஹரிதாவுக்கு "நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல அண்ணி" அப்படின்ற மாரி சொல்ல, "நீ தானே பத்திரிக்கையெல்லாம் எடுத்த" அப்படின்ற மாரி கேட்க, "பிராமிஸா நான் எடுக்கவே இல்ல. நான் இவ்ளோ கீழ்த்தரமாலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அண்ணி" அப்படின்ற மாரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்ப யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அப்பதான் சரி அம்மாக்கின்னு எடுத்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிய போய் கேட்டா, "ஏய் யார என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா என்ன பத்திரிக்கை திருடுற மாரி தெரியுதா? மரியாதையா இங்கேருந்து ஓடிடுங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "போய் ஹரிதாவ கேளுங்க. அவ தான் எடுத்து வச்சிருப்பா" அப்படின்ற மாரி சொல்ல, "ஐயோ அம்மா அதுதாம்மா ட்விஸ்ட்டே. ஹரிதாவும் எடுக்கல, நீங்களும் எடுக்கல, நாங்களும் எடுக்கல. இப்ப யாரும்மா பத்திரிக்கை எடுத்திருப்பா?" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னடி இது புது பிரச்சனையா இருக்கு. நம்மள தாண்டி வேற யார் பத்திரிக்கை எடுக்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சலசலப்பு ஓடிட்டே இருக்கு. சூர்யா 1 மணி நேரம் தான் டைம் குடுத்தாரு. 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. எந்த ஒரு இதுவுமே இல்ல. நார்மலா இருக்கு. யாருமே நான் தான் எடுத்தாந்து குடுத்தேன்னு சொல்லவே இல்ல. ஏன்னா இந்த ரஞ்சித் இந்த சூர்யா என்ன பண்ணிட போறான்? அப்படின்ற மாரி நெனச்சுட்டு அமைதியா அவன் நெனச்சத எதிர்பார்த்துட்டு இருக்கான். சண்டைய எதிர்பார்த்துட்டு இருக்கான். சூர்யா அது 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க. நந்தினிக்கு படபடன்னு தள்ளுது. ஐயய்யோ! இந்த மனுஷன் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நந்தினிக்கு படபடன்னு தள்ளுது. அப்பதான் சூர்யா "இப்ப நீங்க 1 மணி நேரம் டைம் குடுத்தேன். நீங்க யாருமே எடுத்தாந்து குடுக்கலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, உடனே சூர்யா எல்லாத்தையும் போட்டு ஒட்டான்னு ஒடைக்கிறாருங்க. டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் போட்டு ஒடன்னு ஒடைக்கவுமே, ஹரிதா இருந்துகிட்டு, "என்னடா உன் பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்க, "ஏய் நீ தானே பத்திரிக்கை எடுத்த. மரியாதையா எடுத்தாந்து குடுத்துரு. இல்லன்னா நடக்கிறதே வேறயா இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, ரஞ்சித்துக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது! இவன் என்ன எல்லாத்தையும் பைத்தியக்காரத்தனமா எல்லாத்தையும் போட்டு ஒடைக்கிறான் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறாங்க. அப்பதான் எடுத்தாந்து குடுத்தீங்கன்னா சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இருக்காரு. இல்ல. பொருட்கள உடைச்சு வேஸ்ட். மனுஷங்களுக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு, கருப்பசாமி கிட்ட உள்ள கத்தி அருவாள போய் எடுத்துட்டு வராருங்க. எடுத்துட்டு வந்ததுமே ரஞ்சித்துக்கு பயத்துல மூச்சு பேச்சு இல்லாம போயிடுச்சு. என்னடா இது இவன் கத்தி எடுத்துட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சுக்க, இப்ப சொல்றீங்களா இல்லையா? இல்ல எல்லாரையும் கொத்தி கொத்தி போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சோபா, சீட்டு எல்லாத்தையுமே கத்தியால கொத்துறாங்க. சுந்தரவல்லி உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சாடா அப்படின்ற மாரி சொல்ல, எடுத்தாந்து குடுத்தீங்கன்னா நான் நார்மலா இருப்பேன். இல்லன்னா இப்படிதான் நான் சைக்கோத்தனமா பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாரி சூர்யா சொல்லவுமே, யார் எடுத்தீங்க? மரியாதையா குடுத்துருங்க அப்படின்ற மாரி சொல்ல, ரஞ்சித்துக்கு பயம் வருது. அப்பதான் நந்தினி ரஞ்சித்த பார்த்தா, ரஞ்சித்துக்கு நடுங்கி போயிட்டு, அவனுக்கு ஏதோ தெரியிற மாரியும் அப்படின்ற மாரி நந்தினி ஃபீல் பண்றாங்க. ஏன் ரஞ்சித் சார் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உடனே அவர் எங்கேயோ ஓடுறாரு. ஏன்னா பத்திரிக்கை எடுத்தாந்து மறுபடியும் சூர்யா டைம் குடுக்குறாரு. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா, 10 நிமிஷத்துக்குள்ள இன் ஒரு செப்பரேட்டான இடம் சொல்றேன். அங்க எடுத்தாந்து வச்சுருங்க. அங்க எடுத்தாந்து வச்சுட்டீங்கன்னா, நான் உங்கள சும்மா விட்டுர்றேன் அப்படின்ற மாரி சொல்ல, இந்த ஐடியா குடுத்ததே ரஞ்சித் தான். "ஏன் சூர்யா அந்த மாரி பண்ற? அவங்களுக்கு யார் திருடுனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. அதனால தான் அவங்க எடுத்தாந்து குடுக்காம இருக்காங்க. நீ போயிட்டு
ஒரு இடத்துல வைன்னு சொல்லு அவங்களே வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் அப்பாவியான மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த ரஞ்சித். அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கும் டவுட் வந்துடுது, நந்தினிக்கும் டவுட் வந்துடுது. நந்தினி வந்து அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. யார் தான் எடுத்தாந்து வைக்கிறாங்கன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, ரஞ்சித் தான். அதை வந்து சூர்யா கேட்குறாரு, யார் நந்தினி அப்படின்னு சொல்ல, ரஞ்சித் தான் அப்படின்னு கையை காட்டவுமே உடனே படபடன்னு ஆயிடுது. ஏன்டா உப்புன மூஞ்சி வாயா, சும்மா அமுல் பேபி மாதிரி அப்பாவியான மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணிக்கிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏற்கனவே எனக்கு பல விஷயத்துல உன் மேல சந்தேகம் நிறையவே இருக்கு. இன்னைக்கு நான் உன்னை விட்டேன்னா அது சரிப்பட்டு வராது. உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கரமா வந்து கத்திட்டு இருக்க. சூர்யா சூர்யா என்னை விட்டுரு சூர்யா, நான் வந்து எதுவுமே பண்ணல சூர்யா. நீ எதுவுமே பண்ணலையா? எதுக்காக அது எல்லாத்தையுமே எடுத்த சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சூர்யா அது அது வந்து அது வந்து அது சொல்றியா இல்லை வெட்டுறியான்னு சொல்லிட்டு சூர்யா கழுத்தில் போய் கத்திய வச்சாரு பாருங்க. அவ்வளோதான் ஆட்டங்கன்றது ரஞ்சித்துக்கு. ஐயோ என்னை யாராச்சும் காப்பாத்துங்களேன் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் கத்த. உன்னை இதுக்கு மேலே யாரா காப்பாற்றுவா? யாரால காப்பாற்ற முடியும்? உன்னை ஏன் வந்து அவங்கெல்லாம் காப்பாற்றணும், அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சூர்யா வந்து, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயத்தில் நீ உள்ளே நுழைஞ்சா கூட நான் அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போய் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். நான்லாம் எதை பார்த்தும் கவலைப்பட மாட்டேன். மரியாதையாக இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லவுமே ரஞ்சித்துக்கு படபடன்னு ஆயிடுச்சு. ஐயோ இவன் என்ன இவ்வளோ மோசமாக இருக்கான், இவங்கிட்ட இதுக்கு மேலே வச்சுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது தான் சூர்யா இருந்துக்கிட்டு இவனை கண்காணிச்சிட்டே இருக்கணும், இவன் மேலே எனக்கு நிறைய டவுட் இருக்கு நந்தினி, இவனை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அவர் என்ன சார் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி தான் நினச்சோம். ஆனால் பார்த்தெல்லாம் எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சான் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோன்னா குற்றவாளி தப்பிச்சிருவான். அதனால் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்ல, நந்தினி இருந்துக்கிட்டு சரி சார் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரஞ்சித் சிக்க போகிறானா இல்லை என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறான் அப்படின்ற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.